ஹாய் மக்களே. ஆஃப்டர் அ லாங் டைம் XL6க்கு வந்து ஒரு அப்கிரேட் ஒன்று பண்ண போகிறேங்க. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா காரோடைய ஸ்டியரிங் வீல் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக பேக் ஆகிருக்கு. நான் வந்து உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு என்ன ஸ்டியரிங் வீல் நான் வாங்கியிருக்கேன், என்ன வந்து நான் அப்கிரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீட்டா வேரியண்ட்டோடைய ஸ்டியரிங் வீலுங்க. லெதர் ரேப்லாம் இருக்காது. இது வந்து ஒரு நார்மல் ஸ்டியரிங் வீல் தான். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ரேப் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது வந்து நார்மல் ஸ்டியரிங் வீல் தான். ஜீட்டா வேரியண்ட் தானே நான் வச்சுருக்கேன். டாப் வேரியண்ட் ஆல்ஃபாவில் வர ஸ்டியரிங் வீல் வராது. இந்த ஜீட்டா ஸ்டியரிங் வீலை ஆல்ஃபாவாக நான் அப்படியே மாற்றிருக்கேன். ஸோ ஜீட்டா கார் அந்த வேரியண்ட்டை ஜீட்டா வேரியண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியோடைய லுக்கும் வந்து செமையாக வந்து அது அப்பீலாக கொடுக்குங்க. நல்ல ஒரு லுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து எங்கே வாங்கினேன், என்ன காஸ்ட்டு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு என்ன எப்படி பண்ணுறாங்க, அந்த ப்ரொசீஜர் என்ன, முடிஞ்சால் வீடியோ எடுக்க முடியுதா அப்படிங்கிறதே நான் பார்க்குறேன். பார்த்துட்டு எண்ட் ரிசல்ட் பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு வழியாக வந்து ஸ்டியரிங் வீல் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. பட் என்னன்னா, இதை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சுற்ற வேண்டியதாக இருந்துச்சு. நம்பர் 1 ரீசன், நான் வந்து வெளியில் யார்கிட்டையும் கொடுக்க விரும்பலை. மாருதி பீப்புளே வந்து அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மாருதியிலே நிறையா பேருக்கு வந்து இப்படி ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிறதே தெரியலை. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது வந்து சில பெரிய சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்களுக்கே, ரொம்ப பேர் வாங்கின சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்களுக்கே தெரியலை இந்த மாதிரிலாம் இருக்கா. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன காமெடி என்ன நடந்துச்சுன்னா, நெக்ஸாவுடைய சர்வீஸ் சென்டரு, நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை, போரூரில் இருக்குது அது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீட்டாவில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, ஆல்ஃபாவில் மட்டும்தான், அதாவது XL6 ஆல்ஃபாவில் மட்டும்தான் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஜீட்டாவில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து எங்க நீங்கள் நெக்ஸாங்க, உங்களுக்கே தெரியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு சமாளிச்சாங்க நல்லா. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து XL6ல வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்காது ஜீட்டாவில், இப்போ வர வண்டியில் தான் இருக்குது அப்படின்னு. பட் நான் வாங்கினதும் வந்து லான்ச் ஆகி 1 இயர் கழித்து தான் வாங்கினேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ நீங்களும் இந்த அப்கிரேடை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்பர் 1, எனக்கு வந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாதுங்க, ஜீட்டா வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து வாரண்டி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்வாங்க. ஏன்னா நான் ரெகுலராக ஒரு சர்வீஸ் சென்டரில் விடுவேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் அது எந்த சர்வீஸ் சென்டர்னு தெரியும். அது அவங்களோட பேரையும் நான் வந்து சொல்ல விரும்பலை. அவங்களாலையும் அதை வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து ரொம்ப பெரிய இது வந்து வாரண்டி போயிடும் உங்கள் வண்டிக்கு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் ஆகாது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து அவங்கக்கிட்ட இனிமேல் நான் சர்வீஸும் விட போகிறது கிடையாது. பிகாஸ் அதை நான் ஏன் அவங்கக்கிட்ட விட மாட்டேன் அப்படிங்கிறத தனியாக நான் ஒரு வீடியோவே பண்ணுறேன். ரொம்ப பெருசாக டீட்டெயில்டாக பேச வேண்டியது இருக்கும். ஸோ அதை நான் தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். கம்மிங் டு தி விஷயம், ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டேன் இல்லையா, வாரண்டி கிளைம் ஆகிடும், கிளைம் பண்ண முடியாது அப்படின்வாங்க. 3வது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் இபிஎஸ் சென்சார் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் சென்சார், இதை வந்து ரீகேலிப்ரேட் பண்ணணும், அலைன்மெண்ட் செக் பண்ணணும், ஸ்டியரிங் சென்டர் இருக்கான்னு செக் பண்ணணும், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி ரேட்டை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயமே பொய். ஓகேவா? நம்பர் 1, ஜீட்டா டு ஆல்ஃபா XL6 நீங்கள் இந்த ஸ்டியரிங் வீலை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அப்படியே டைரெக்டாக இதை தூக்கி போட்டுட்டு பழைய ஸ்டியரிங் வீலை தூக்கி போட்டு இந்த ஸ்டியரிங் வீலை எடுத்து மாட்டுவாங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கூட வேலை இல்லைங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், எனக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் என்ன நான் பண்ணோன்னா, ஸ்டியரிங் மாற்றுறதுக்கு எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சிம்பிள், 10 நிமிஷம் தான். இதை ஓட்டி பார்க்கறதுக்கு தான் அவங்க டைம் எடுத்தாங்க. அதாவது அதை வந்து சென்டரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், ஸ்டியரிங் வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதுக்கெலாம் தான் எனக்கு வந்து டைம் எடுத்துச்சே தவிர இந்த ப்ராசஸ்க்கு ரொம்ப கம்மி தான்.
இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன்னா வீல் அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வீல் அலைன்மெண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் சரியில்லைன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ வீல் அலைன்மெண்ட் பண்ணேன். இது எல்லாமே சேர்த்தே எனக்கு 1 மணி நேரம் தான் ஆச்சு. ஸோ அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, இது வந்து டைரெக்டாக வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். நம்பர் 2, வாரண்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரலாக நம்ம வந்து எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்கிரேட் தான். இப்போது ஸ்ட்ரக்சரல்னு என்ன நான் மீன் பண்ணேன்னா, இப்போ இதே ஸ்டியரிங் வீலில் நீங்கள் அந்த ஸ்டியரிங் காலமை நீங்கள் ஏதோ அப்கிரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா நீங்கள் சஸ்பென்ஷனில் நீங்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க, சஸ்பென்ஷனில் வந்து ஒரு மாதிரி ஏதோ சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் தான் வாரண்டியில் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒன்று தெரியலைன்னு அர்த்தம், இல்லைனா பண்ணுறதுக்கு தயங்குறாங்கன்னு அர்த்தம். இது 2 தான் விஷயம். வாரண்டி ப்ராப்ளம்லாம் வராது, பயப்படாதீங்க. நம்பர் 3, இதோடைய காஸ்ட் எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆச்சு? 190 ரூபா வாங்கினாங்க லேபர்னு. ஓகேவா? 190 ரூபா லேபரு. அதுக்கப்புறமா நான் வீல் அலைன்மெண்ட் வேறு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா வீல் அலைன்மெண்ட்டு. ஓகேவா? நல்ல அந்த கம்ப்யூட்டரைஸ்டு வீல் அலைன்மெண்ட் தான். அவங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் கொடுத்துருவாங்க, அந்த பிரிண்ட் அவுட்லாம் கொடுப்பாங்க, எவ்வளோ டீவியேஷன் இருந்துச்சு அதெல்லாம் வந்து அவங்க வந்து பிரிண்ட் அவுட்லேயும் கொடுத்துருவாங்க. ஸோ வீல் அலைன்மெண்ட் 650 ரூபா. வீல் அலைன்மெண்ட் பண்ணதால எனக்கு அந்த 190 ரூபாயும் அவங்க வேவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஐடியலி நான் வந்து பே பண்ணது வந்து ஒரு 450 ரூபாய் என்னமோ அந்த அளவுக்கு தான் நான் பே பண்ணேன். 440 ரூபாய் ஏதோ அவ்வளோதான் பே பண்ணேன். ஸோ கணக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. 400 to 450 ருபீஸ் தான் எனக்கு ஆச்சு. வேலை வந்து 1 ஹவருங்க. இதை பண்ணிட்டு உங்கள் வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டியரிங் வீலோடைய ஃபிட் அண்ட் ஃபீல். நல்ல ஒரு அப்கிரேடுங்க. உங்களோட இன்டீரியர் வந்து இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி வந்து ஆல்ஃபா மாதிரியே மாறிடுச்சு. ஆல்ஃபாக்கும் ஜீட்டாக்கும் நான் வாங்கும்போது ஒரு பெரிய ரிக்வயர்ட் ஃபீச்சர் வந்து இந்த ஸ்டியரிங் வீல் தாங்க. லெதர் ரேப் ஸ்டியரிங் வீல், ஃப்ளாட் பாட்டம், இந்த சில்வர் இன்சர்ட்டோட. அடுத்து வந்து ஒரு பெரிய ரிக்குவயர்மெண்ட்டாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர்ஸ். ஸோ சீட் கவர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன், நான் வந்து ஆல்ஃபாவோடைய சீட் கவரே எனக்கு கிடச்சிது, நான் போட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ என்னுடைய வண்டியில் இப்போ ஐடியலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டாப் வேரியண்ட் ஆல்ஃபா அது மாதிரி மாறிடுச்சு. இங்கேயும் ஒன்றே என்ன தெரியுமா எனக்கு இன்னும் மாறாமல் வச்சுருக்கிறேன், இந்த டிரைவர் சைடும் பேசஞ்சர் சைடு இந்த சன்வைசரில் வந்து லைட் வரலைங்க, அது மட்டும்தான். இதையும் நான் வந்து ஒரு சேஞ்ச் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து இது ஆல்ஃபா வண்டியே தான். ஸ்டியரிங் வீலோட காஸ்ட் வந்து 2400 ரூபாங்க. டெலிவரி வந்து எனக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. நான் லிங்க்லாம் கொடுக்குறேன், வேணா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே தான், எதுவுமே நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணவே வேணாம். இதில் என்ன ஒன்றுனா இந்த லெதரோடைய ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்த லெதர் ரேப் நம்ம போட்டதுக்கப்புறம் இதை பிடிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்க மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இது போக போக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரிப் உங்களுக்கு கொடுத்துருது. இந்த ஃபினிஷ்லாம் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லெதருங்க. நல்லா உங்களுக்கு அது வந்து நீங்கள் அங்கே தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஸ்விட்சஸ்லாம் நல்ல ஒரு டைட்டாக இருக்குது. நான் வந்து வண்டி வாங்கும்போது கூட எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கிடைக்கல. ஒரு மாதிரி அந்த ஸ்விட்சஸ்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லூஸாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஸ்டியரிங் வீல் நல்ல ஒரு டைட்னஸ் இருக்குது. எல்லாமே வந்து டைரெக்ட் அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே தான், எதுவுமே பண்ண வேண்டாம். என்னால் வந்து ஆக்சுவலி அங்கே வீடியோ எடுக்க முடியலை, பட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு ஓவர் வியூ காட்டிடுறேன். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து ஒரு இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 3 ஹோல் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஹோல், இங்கே நீங்கள் பார்க்கறது 2வது ஒரு ஹோல் இந்த இடத்துல. ஓகேவா? இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு சரியாக தெரியலை, பட் அங்கே ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஏர்பேக்கோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே ஒன்று அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இடத்துல கீழே வந்து இந்த இடத்துல தெரியுதுங்களா, இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு கிளிப் ஒன்று இருக்கும். இதை 3த்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த யூனிட்டே அப்படியே வெளில வந்துடும்.
வெளியில் வந்துருச்சுன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன ப்ளக்கு மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து ஏர் பேக்கு போக வேண்டியது. அதை மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இதை வந்து ஆத்தரைஸ் சென்டரில் விட்டிங்கனாலே அவங்க அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. இது அப்படியே எடுத்துட்டாங்கன்னா நடுவில் வந்து ஒரு 17mm நினைக்கிறேன் அந்த சாக்கெட்டு. 17mm 15mm அது எனக்கு சரியாக தெரியலை. அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறப்ப அவங்களுக்கே தெரியும். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டியரிங் வீலை கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேக்காக வெளில வந்து புல் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி அழகாக சென்டர் பார்ப்பாங்க. சென்டர் எப்படி பார்த்தாங்கன்னா இங்கே ஒரு ரிட்ஜ் மாதிரி தெரியுதா, ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி தெரியும் உங்களுக்கு. இங்கே இதுவும் கரெக்டாக அலைன் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே பார்த்துருவாங்க. நீங்கள் வந்து அவங்க விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்தீங்கனாலே போதுங்க. விஷயம் தெரியாதவங்க அப்படின்னா அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் அவங்ககிட்ட காட்டுங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஏர்பேக் மாடியூல் அப்படியே வெளில எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த பழைய ஸ்டியரிங் வீலோட நட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டியரிங் வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபிட் பண்ணிவிட்டு ஏர்பேக்கை ஃபிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபிட் பண்ணாமல் சென்டர் பார்க்கணுன்னா ஸ்டியரிங் வீலை சென்டர் ஆக்கிட்டு நீங்கள் வந்து வண்டியை டிரைவ் பண்ணி பார்க்கணும். லூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிரைவ் பண்ணாதீங்க, அந்த சர்வீஸ் பர்சனலே பண்ண சொல்லுங்கள். அவங்க பண்ணி பார்த்து ஏதாவது ஒரு பக்கமாக இழுக்கலையா அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. ஒருவேளை இழுத்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுடைய அலைன்மெண்ட் ப்ராப்ளம் தான், ஸ்டியரிங் வீல் ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பக்கமாக இழுக்குது அப்படின்னா அது அலைன்மெண்ட் தான். அலைன்மெண்ட் என்ன ஒரு 650-700 rupees, அதையும் வேணால் நீங்கள் கூடவே பார்த்துருங்க. பார்க்கறது நல்லது, எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ நான் அலைன்மெண்ட்டையும் பார்த்துட்டேன். என்னோட வண்டிலையும் அலைன்மெண்ட் கொஞ்சம் டீவியேஷன் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப மைன்யூட் டீவியேஷன் தான். ஸோ அதை வேணாலும் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு டைரெக்டாக அந்த ஏர்பேக்கை ஃபிட் பண்ணி ஒரு 3 கிளிப் அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஏர்பேக் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எந்த விதமான வார்னிங் லைட்டும் வரலைங்க. வரவும் வரலை எனக்கு. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சு, இந்த அப்கிரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஒர்த்தான அப்கிரேடாக உங்களுக்கு வந்து உங்கள் வண்டிக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு அப்கிரேட் தேவையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே லெதர் தாங்க, இது ஃபுல்லாக லெதர் தான். இது எல்லாமே ஃபுல்லாக லெதரு. இங்கே வந்து இந்த சில்வர் இன்சர்ட் வந்து அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வேல்யூவான ஒரு அப்கிரேட். ஏன் அப்படின்னா நான் வந்து விசாரித்தேன், என்னுடைய பழைய ஸ்டியரிங் வீலை வந்து ஃபுல்லாக லெதர் ரேப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும். இது எல்லாமே வந்து ஒரிஜினல் லெதர், ஆர்டிஃபிஷியல் லெதரே கிடையாது. ஒரிஜினல் லெதரில் இதே ஃபினிஷ் உங்களுக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கணுன்னா 1400 rupees என்கிட்ட கேட்டாங்க. நல்ல லெதர், அதுவும் வந்து நல்லாவே ஒரு லெதர் தான். 1400 rupeesக்கு அவங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னாங்க. 1500 ரூபாய் சொல்லி நெகோஷியேட் பண்ணி 1400 ரூபாய், அதை விட கம்மி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அந்த ஸ்டியரிங் வீலை. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபீல் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதே மாதிரி இந்த சில்வர் இன்சர்ட்லாம் வந்து அங்கே வந்து உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 300 rupees கொடுத்தீங்கன்னா இந்த சில்வர் இன்சர்ட் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துட்றோம். அதெல்லாம் டியூரபிலிட்டி எவ்வளோ நாள் வரும்னு எனக்கு தெரியலை. என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் தான் இல்லைங்களா? ஸோ நான் வந்து எப்படி பார்த்தாலும் எனக்கு அங்கே வந்து ஒரு 1800 ரூபாய் ஆகும். அதுக்கு வந்து மேலே ஒரு கொஞ்சம் காசு போட்டோன்னா 2400 ரூபாய்க்கு நம்ம வந்து நல்ல ஒரு ஒரிஜினல் ஸ்டியரிங் வீலே கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காருக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்கிரேட் யாராவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை விசிட் பண்ணுறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்து சூப்பரான வீடியோஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்து நான் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் நான் என்னோட காருக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எம்பி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த அப்கிரேட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கும் காத்துக்கிட்டு இருங்க. நான் வந்து கரெக்டான ஒரு ஷோரூம் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த அப்கிரேடையும் நான் வந்து சீக்கிரம் பண்ணிவிடுவேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சீக்கிரம் வந்து நான் மீட் பண்ணுறேன். until then see you. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நான் தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அப்கிரேட் கொண்டு வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஓல்டு ஸ்டியரிங் வீல் இப்போது சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் அண்ட் ஃபீல் உங்கள் வண்டிக்கு கிடச்சிருங்க. இதை உங்கள் வண்டியில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க.